கப்பல் ஒன்று செல்கின்றது. புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது. புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. அக்கறை நோக்கி அக்கறை நோக்கி ஆழம் நிறைகடலில் செல்கின்றது. அகன்ற சமுத்திரத்தில் செல்கின்றது. ஆழம் நிறைகடலில் செல்கின்றது. அகன்ற சமுத்திரத்தில் செல்கின்றது. ஆர்ப்பரிப்போடு செல்கின்றது. ஆண்டவரதற்கு மாலுமியா. ஏலோ ஏலோ ஏலேலோ ஏலேலோ ஏலோ ஏலோ ஏலேலோ ஏலேலோ. My dear people of God, it is my pleasure and privilege to welcome you all for this morning worship in the name of Triune God. Very especially the words of welcome to our theological community, the Christ Church in Kandy, the believers in Aranayaka, Madrugala, Viyangala, Kadugannava, Rakmivala, and Kalampiti. And also, I would like to welcome you all for this Easter, first Sunday in Easter worship. Shall we all listen to the song? The meaning of the song is, Lord, you are my creator. You are my protector. You bless me. And also you are protecting us from all evil, dangerous things. Now let us listen to the song in Tamil. போற்றி துதிப்போம்
நாங்கள் சற்று நேரம் அமைதலாக இருந்து இறைவனுக்கும் இறை படைப்புகளுக்கும் விரோதமாக நமது சிந்தனையாலும் நமது சொல்லாலும் செயல்களாலும் செய்த பாவங்களை அறிக்கையிடுவோம். சிறப்பாக இறை விசுவாசத்திற்கு எதிராக இறை விசுவாச குறைவினால் நாம் இறைவனை துன்புறுத்திய வேலைகளை எண்ணி பார்க்கிறோம். අපි ස්වර්ථමෝර්තක්නි ශ්‍රව සිටමින් දෙවියන් වහන්සේට විරුද්ධින් සහ අපි කරාව සියලුම පාපය ගැන අපි මෙනෙහි කරමු. විශේෂයෙන් අපගේ වචනය, චින්තනය සහ ක්‍රියාව තුළ විශේෂයෙන් අපි දෙවියන් වහන්සේ අපිට දුන්නා වූ මේ ඇදහිල්ලට විරුද්ධයි ඇදහිල්ල නැතුව අපි ක්‍රියා කරව අවස්ථාව. ඇදහිල්ල නැති කරලා අනිත් අයව අපි පීඩනය කරව අවස්ථාව ගැන අපි මෙනෙහි කරමු. The time that we have gone away from the presence of God. Therefore, let us make humble confessions of our sins to God. As a cooperative confession, let us all sing together. ஆண்டவரே இரங்கும். ஆண்டவரே இரங்கும் என்கின்ற பாடலை நாங்கள் பாடி நாங்கள் பொதுவான பாவரிக்கையை அறிக்கையிடுவோமாக. ஆண்டவரே இரங்கும், இரங்கும். ஆண்டவரே இரங்கும், ஆண்டவரே இரங்கும், இரங்கும். ஆண்டவரே இரங்கும். கிறிஸ்துவே இரங்குமையா, கிறிஸ்துவே இரங்குமையா. ஆண்டவரே இரங்கும், இரங்கும். ஆண்டவரே இரங்கும். May the Almighty and merciful Lord grant unto us pardon and remission of all our sins, time for amendment of life, and the grace and comfort of the Holy Spirit. வல்லமையும் கருணை மிக்க ஆண்டவர் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பாராக. எங்கள் கடன்களை அவர் தீர்ப்பாராக. நாங்கள் மனம் திரும்பி வாழ தருணங்களையும் சந்தர்ப்பங்களையும் தருவாராக. தூய ஆவியரின் அருளையும் ஆறுதலையும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் தந்தருள்வாராக. Let us pray the collect for the day. எட்டி யாக்ஞாவ சுருக்க ஜெபம். சர்வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள கடவுளே, உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து தம்முடைய சீடர்களுக்கு காட்சி அளித்தார். விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களை அவர் பலப்படுத்தினார். விசுவாசத்தில் பலப்பட்டவர்களாக அவர்கள் உமது நற்செய்திக்கு உலகமெங்கும் சென்று சாட்சியாக வாழ்ந்து தமது உயிரை அர்ப்பணித்தனர். அதே போன்று நாங்களும் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கின்றோம். எங்களை பலப்படுத்தி உமது நாமத்தின் மகிமைக்கேற்ற வகையில் நற்செய்தி விழுமியங்களுக்கு சான்று பகர எங்களுக்கு அருள் புரிந்தருளும். உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆமென். Shall we all have the readings today? Even today we'll have 3 readings. 3 readings. The first reading comes from Psalm 16,
verses 1 to 5. කීතාවලිය 16 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදයේ සිට 6 වෙනි පදය දක්වා. திருப்பாடல் 16 1 முதல் 6 வார்த்தைக்கு இப்பொழுது நாங்கள் செவி கொடுப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் மீது அன்பு கூறுகிறேன், ஏனெனில் எனக்கு இரங்குமாறு நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டுள்ளார். அவரை நான் மன்றாடிய நாளில் எனக்கு அவர் செவிசாய்த்தார். சாவியின் கயிறுகள் என்னை பிடித்துக் கொண்டன, பாதாளத்தின் துன்பங்கள் என்னை பற்றிக் கொண்டன, துன்பமும் துயரமும் என்னை ஆண்டு கொண்டன. நான் ஆண்டவரது பெயரை தொழுதேன். ஆண்டவரே, என் உயிரை காத்தருளும் என்று கெஞ்சினேன். ஆண்டவர் அருளும் நீதியும் கொண்டவர், நம் கடவுள் இரக்கமுள்ளவர். எளிய மனத்தோரை ஆண்டவர் பாதுகாக்கிறார். நான் தாழ்த்தப்பட்ட போது எனக்கு மேற்படித்தார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாதாக. ஆமென். ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. Glory be to the Father, Son and the Holy Spirit, as it is once in the beginning, is now, and shall be, world without end. Amen. Let us have the New Testament reading. Comes from the 1 Peter chapter 1 verses 3 to 6. යම් පතර නවගිරිසිම කියවීම පළවෙනි පේදුරු පළවෙනි පරිච්ඡේදයේ 3 වෙනි පදයේ සිට 6 වෙනි පදය දක්වා. முதலாவது பேதுரு முதலாவது அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை உள்ள பகுதிக்கு செவிசாய்ப்போம். கிறிஸ்தவ அழைப்பு. தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறை பெற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தாம் இறை வெள்ளுமையால் நமக்கு அருளியுள்ளார். தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகியோடி இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நற்பண்போடு அறிவோடு தன்னடக்கத்தோடு மன உறுதியோடு இறைப்பற்றோடு சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். இது கடவுளின் திருவார்த்தை. கடவுளே உமக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. பரிசுத்த நற்செய்தி வாசகம். பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் அடங்கி இருக்கிறது. Holy Gospel is taken from the Gospel according to St. John, chapter 20, beginning at 19th verse. සුභාරංජි කියවීම සුද්ධ ජොහාන් තුමානුවලින් සුභාරංජි 20 වෙනි පරිච්ඡේදයේ 19 වෙනි පදයේ සිට. இயேசு சீடர்களுக்கு தோன்றுதல். அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தாம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். இது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்ச்சி உண்டாவதாக.
Let us pray. May the words of my mouth and the meditation of our hearts be always acceptable in thy sight, O Lord, my strength and my Redeemer. Amen. Amen. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரிகளே சகோதரிகளே, மறுபடியும் உங்க புத்தக வாயிலாக உங்களை சந்திப்பதை இட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கிறிஸ்தவ வாழ்விலே விசுவாசம் முக்கியமானது ஒன்றாக காணப்படுகிறது. பொதுவாக நாளாந்த வாழ்வை நாம் எடுத்துக்கொண்டால் நாங்கள் தகரத்தில் அடைக்கப்பட்ட மீனை நாங்கள் வாங்குகின்ற போது தகரத்திற்குள்ளே அந்த பேணிக்குள்ளே மீன் இருக்கிறதா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் விசுவாசத்திலே அதனை நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம். ஒரு பேருந்து வண்டியை நாங்கள் காணுகின்ற போது அந்த பேருந்து வண்டியிலே விளம்பர பலகை போடப்பட்டிருக்கிறது. அது எங்கே போகிறது எங்கே வருகிறது என்பது போடப்படும். ஆனால் அது அங்கு போகிறதா இல்லையா என்பது நமக்கு தெளிவாக தெரியாது. ஆனால் விசுவாசத்திலே நாங்கள் ஏறுகிறோம், அந்த இடங்களை நாங்கள் சென்றடைகிறோம். இது நாளாந்த வாழ்வின் விசுவாசமாக காணப்படுகிறது. சிறப்பாக இந்த விசுவாசம் சமய வாழ்விலும் அடிக்கடி பிரதிபலிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே சமய வாழ்விலே ஒரு மனிதனுடைய விசுவாசம் 3 இலக்குகளிலே அது காணப்படுகிறது. முதலாவதாக அவன் ஒரு சமய வாழ்விலே அவன் பங்கு பெறுகின்ற நிலை முக்கியமானதாக இருக்கிறது, பங்கு பெறுகின்ற நிலை. இரண்டாவதாக பங்கு பெற்றுதலின் ஊடாக அவன் அனுபவிக்கின்ற நிலை, அது அனுபவமாக்கப்படுகின்றது. மூன்றாவதாக அந்த அனுபவத்தை அவன் வெளிப்படுத்தும் நிலை. எனவே இந்த 3ம் முக்கியமானதாக காணப்படுகிறது. அதாவது பங்கு பெற்றுகின்ற நிலை, இரண்டாவதாக அவன் அனுபவிக்கின்ற நிலை, மூன்றாவதாக அவன் வெளிப்படுத்தும் நிலை. இதனூடாகவே அவனுடைய விசுவாசம் சமய வாழ்விலே வெளிப்படுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். உதாரணமாக இதற்கு நாங்கள் கூறினால், அதாவது ஒரு மாம்பழத்தை எடுத்து பார்க்கலாம். அந்த மாம்பழம் அது ருசியானதா, இனிப்பானதா, புளிப்பானதா என்பதை ஒரு மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக அந்த மாம்பழத்துக்குள்ளே அவன் பங்கு பெற வேண்டும், அந்த மாம்பழத்தை வாங்க வேண்டும். இரண்டாவதாக அவன் அனுபவிக்க வேண்டும், அதாவது அதை வெட்ட வேண்டும், அதை சாப்பிட வேண்டும். மூன்றாவதாகத்தான் அவனால் அதை வெளிப்படுத்த முடியும், அது நல்ல மாம்பழமா கெட்ட மாம்பழமா. எனவே இதன் அடித்தளத்திலே நாங்கள் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதிக்குள்ளே வருகின்ற போது இன்றைய நாளிலே புனித தோமையார் இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்திய அறிக்கையை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது என் ஆண்டவரே என் தேவனே என்று இயேசுவை குறித்து அறிக்கையிடுகிறார். இந்த அறிக்கை எவ்வாறு வருகிறது என்று நாங்கள் பார்க்கின்ற போது அவன் இயேசுவோடு பங்கு பெறுகின்றான், இயேசுவை அனுபவிக்கிறான், அதை பின்னர் வெளிப்படுத்துகிறார். பொதுவாகவே நாங்கள் தோமாவை போல அவிசுவாசியாக இருக்கக்கூடாது என்று நாங்கள் பல்வேறு சந்தர்ப்பத்திலே கூறினாலும், தோமாவை பொறுத்தவரையிலே இந்த 3 காரியங்களையும் இல்லாமல் தன் விசுவாச அறிக்கையை ஒருபோதும் அவன் வெளியிட ஆயத்தமாயிருக்கவில்லை. முதலாவது அவன் இயேசுவோடு கூட பங்கு பெற்றினான், இரண்டாவது இயேசுவை அனுபவித்தான், மூன்றாவதாகவே இயேசுவை அவன் வெளிப்படுத்துகிறான். எனவே இதற்கூடாக வெளிப்படுவது என்ன என்று பார்க்கிற போது, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் முதலிலே சீடர்கள் மத்தியிலே தோன்றினார்கள். அப்பொழுது தோமா இருக்கவில்லை. எனவே பின்னர் ஆண்டவர் இயேசு தங்களுக்கு வெளிப்பட்டார் என்ற செய்தியை அங்கே ஏனைய சீடர்கள் தோமாவுக்கு கூறிய போது, தோமா கூறிய காரியம், நான் பங்கு பெற்ற வேண்டும், நான் அனுபவிக்க வேண்டும், அதன் பின்னரே நான் வெளிப்படுத்துவேன் என்று கூறினார். எனவே தான் ஆண்டவர் இயேசு மறுபடியும் அவனுக்கு தரிசனமாக்கி, தோமாவே நீ சந்தேகமாயிருக்காதே, இதோ என்னுடைய காயங்கள் பட்ட சரீரத்துக்குள்ளே உன் விரல்களை நீ நீட்டு என்று கூறுகிறார். அங்கே தோமா அந்த விரல்களுக்குள்ளே கையை விடவில்லை, அவன் பங்கு பெற்றினான், அனுபவித்தான், வெளிப்படுத்தினான், என் ஆண்டவரே என் தேவனே என்று வெளிப்படுத்தினான். எனவே தான் இந்த வெளிப்பாட்டின் அனுபவம் மிகவும் முக்கியமானதாக தோமாவுக்கு காணப்பட்டது. அவன் இந்த வெளிப்பாட்டின் அனுபவத்தினாலே தான் தனது வாழ்விலே அவன் கீழத்தேய தேசத்திற்கு, சிறப்பாக இந்தியா வரை அவன் வருகை தந்து அங்கே நற்செய்திக்கு சான்றாக இரத்த சாட்சி மரணத்தை அவன் அடைகின்றான்.
மயிலாப்பூரிலே அவன் அரசனினாலே கொல்லப்பட்டு இரத்த சாட்சி மரணத்தை அனுபவிப்பதற்கு காரணம் அவன் இயேசுவை ஆண்டவரே என் தேவனே என்று அறிக்கையிட்டார். இந்த அறிக்கை வெறுமனே ஒரு அறிக்கை அல்ல. இந்த அறிக்கை அக்காலத்திலே நிலவிய ரோம அரசியல்வாதிகளுக்கு எதிரான அறிக்கை. இதனைத்தான் 1 பேதுரு 1:3 முதல் 16 வரை உள்ள பகுதிகளை படித்து பார்த்தால் அங்கே பேதுரு சொல்லுகின்றார், அக்காலத்திலே கிறிஸ்தவ சமூகம் ரோம அரசுகளால் துன்புறுத்தப்பட்டன. குறிப்பாக நீரோ என்னும் மன்னன், தொமித்தியன் என்னும் அரசன், திராஜன் என்னும் அரசன், இவர்கள் கிறிஸ்தவர்களை அக்காலத்திலே வெகுவாக துன்புறுத்தினார்கள். இத்தகைய சூழ்நிலையிலே தான் பேதுரு இங்கே தன்னுடைய மக்களை அவன் தைரியப்படுத்துகிறார். இங்கேதான் தோமாவுடைய அறிக்கையும் முக்கியமானது. ஏனென்று சொன்னால் அன்றைய நாட்களிலே ரோம அரசர்கள் தங்களை தாங்களே ஆண்டவர்கள் ஆக்கிக் கொண்டார்கள். மக்கள் ரோம அரசர்களையே ஆண்டவர்கள் என வழிபட்டார்கள். இத்தகைய சூழ்நிலையிலே தான் தோமா அறிக்கை சொல்லுகிறார். ரோம அரசை பார்த்து கிறிஸ்தவர்கள் ரோம அரசை பார்த்து சொல்லுகிறார்கள், ரோம அரசே, நீ ஆண்டவன் அல்ல, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவர் என்பதை அவர் வெளிப்படுத்தி கூறுகின்றார்கள். எனவே அன்புள்ள கிறிஸ்தவ சமூகமே, இந்த நாளிலே நாங்கள் பல்வேறுபட்ட விசுவாச குழப்பங்களின் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். விசுவாசம் விலை பேசப்படுகிற ஒரு நாட்களிலே வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். குறிப்பாக வைரஸ் என்கின்ற கொடிய நோய் இன்றைக்கு உலகத்திலே 1,60,000க்கு மேற்பட்ட உயிர்களை காவு கொண்டு விட்டன. 23 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் நாளாந்த மக்களினுடைய வாழ்வு பல்வேறுபட்ட நிலைகளிலே கேள்வி எழுப்பப்படுகிறது. இதன் மத்தியிலே விசுவாசம், ஆண்டவர் இருக்கிறாரா என்ற கேள்வி எங்கள் மத்தியிலே இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, வருகின்ற செவ்வாய்க்கிழமை 21ஆம் தேதி நாங்கள் செபஸ்தியன் ஆலயம், கொச்சிக்கடை அந்தோனியார் கோவில், சியோன் ஆலயம் ஆகிய ஆலயங்களிலே நடைபெற்ற கொடூர குண்டு தாக்குதலை நினைந்து கொள்ள இருக்கிறோம். அந்நாட்களிலே கொல்லப்பட்ட மக்கள், இன்றும் ஊனமாக்கப்பட்டு வீடுகளுக்குள்ளே முடக்கப்பட்டிருக்கிற மக்கள், இவர்கள் மத்தியில் எங்களை பார்த்து எழுப்புகின்ற கேள்வி, நாங்கள் எழுப்புகின்ற கேள்வி, எங்கே எங்கள் விசுவாசம்? நாங்கள் விசுவாசத்திலே குன்றி போயிருக்கலாம், விசுவாசத்திலே குறைவுபட்டு போயிருக்கலாம். விசுவாசம் அவசியமான கேள்விகளை கூட எழுப்பலாம். ஆனால் இப்பேற்பட்ட மக்களுக்காகிய எங்களை பார்த்து தோமா சொல்லுகிறார், இதோ உங்கள் விசுவாசத்திலே பலப்படுங்கள். அவர் சொல்லுகிறார், இயேசுவே தேவன், அவரே எங்கள் ஆண்டவர். எனவே அன்புள்ள மக்களே, இன்றைய நாட்களிலும் விசுவாசத்துக்கு எங்களுக்கு அச்சுறுத்தல்கள் பல்வேறுபட்ட நிலைகளிலே வந்தாலும் நாம் அனைவரும் விசுவாசத்திலே நிலைத்திருக்க முற்படுவோம். எனவேதான் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் கூறுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்காது. மரணமோ, ஜீவனோ, மறுமையோ, நிகழ்காலமோ, வருங்காலமோ, எதிர்காலமோ, எதுவுமே கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்று கூறுகிறார். எனவே அந்த அன்பிலே நாங்கள் அனைவரும் அந்த விசுவாசத்திலே நிலைத்திருப்போம். அந்த விசுவாசத்திற்கூடாக சமாதானத்தையும் மன்னிப்பையும் நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவர் தாமே எங்கள் விசுவாசங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு அருள் புரிவாராக. ஆமென். ආදරණීය දේව ජනතාව, අපි අද කියවුවාවු සුභාරංචි කියවීම තුළ අපි දකින්න පුළුවන් යේසුස් වහන්සේ තමුන්ගේ ගෝලයට උනාවු සිද්ධිය. ඒ කියන්නේ ගෝලයට එළිදරව් වුණා. පළවෙනි අවස්ථාවේදී දකින්න පුළුවන් තෝමා නැතුව තමුන්ගේ ගෝලයට යේසුස් වහන්සේ එළිදරව් වුණා. මේ එළිදරව් වුණාට පස්සුව යේසුස් වහන්සේගේ ගෝලයලා තෝමස්ව බලලා කිව්වා, අපි යේසුස් වහන්සේව දැක්කා. යේසුස් වහන්සේගේ එළිදරව්ව දැක්කා. කියනවාම වෙලාවෙදී තෝමස් කියනවා, අනේ මම ඒක විශ්වාස කරන්නේ. අපි සාමාන්‍ය විශ්වාස කියනව වචනය බලන විට අපි එක දෙයක්
විශ්වාස කරන්න ඕන නම් අපේ ජීවිතයේදී පළවෙනි එක තමයි අපි පාර්ටිසිපේට් වෙන්න කැමති වෙනවා. කියන්නේ පංගු වෙන්න. දෙවෙනි එකේ ඒ තුල සමාන අත්දැකීම අපිට අවශ්‍යයි. තුන්වෙනි එක තමයි අත්දැකීම තුල අපි ප්‍රකාශ කරනවා. ප්‍රකාශනය. ඒ නිසා පංගු වෙන්න අවශ්‍යයි. අත්දැකීමත් අවශ්‍යයි. පස්ව තමයි අපිට ප්‍රකාශනය කියන්න පුළුවන්. අපි පොඩි උදාහරණයක් ගත්තොත් පොඩි අම්බ ගෙඩියක් ගන්න පුළුවන්. අම්බ ගෙඩිය පැණි රසද නැත්නම් තිත්තද කියලා අපි අම්බ ගෙඩිය ගන්න ඕනේ. පස්ව අපි අම්බ ගෙඩිය කපලා කොට අපි කන්න ඕනේ. කාලා තමයි අපිට කියන්න පුළුවන් මේ අම්බ ගෙඩිය පැණි රසද තිත්තද නැත්නම් හොඳයිද නරකයිද කියලා අපිට කියන්න පුළුවන්. මේ වගේ අත්දැකීම තමයි තෝමස්ට එදා අවශ්‍ය වුණා. විශේෂයෙන් අනිත් අයගේ කතාව තුළ අනිත් අය කියන දෙයක් තුළ එතුමා තමුන්ගේ ඇදහිල්ල ගොඩනගන්න එතුමා කැමති වුණේ නැහැ. නමුත් එතුමාට අවශ්‍යතාවය වුණේ යේසුස් වහන්සේගේ එළිදරු වීම තුළ පංගු වෙන්න. අත්දැකීම ලබා ගන්න. පසුව ප්‍රකාශනය දෙන්න. ඒ නිසා තමයි මේ අත්දැකීම ලබාගත්තට පසුව තෝමා යේසුස් වහන්සේ බලලා කියනවා අනේ ස්වාමීනි my Lord and my God. මගේ ස්වාමීනි my Lord and my God. ඒ නිසා තෝමා මේ වගේ කියන එකට හේතුව නැත්නම් පසුබිම ගැන අපි බලන විට පළවෙනි එක තමයි මේ තෝමාගේ මේ කියවීම ආගමික විප්ලවය. ඒ කාලේදී ඉස්රායෙල් ජනතාව ජාවේ දෙවියන්ට විතරයි ඇඩනෝයි කියලා දෙවියෝ කියලා ස්වාමිනී කියලා කිව්වේ. වෙන එක්කෙනෙකුට මේ නම දෙන්න කැමති වුණේ නැහැ. නමුත් මෙතන තෝමා කියන දේ බොක්කත. ඒ ස්ථානය යේසුස් වහන්සේට දුන්නා. මගේ ස්වාමිනී මගේ දෙවියනි. ඒ ස්ථානය යේසුස් වහන්සේට දුන්නා. ඒක තමයි ආගමික විප්ලවය. දෙවෙනි හේතුව බලන විට මේක දේශපාලන විප්ලවය. ඒ නිසා ඒ කාලේදී අපි දකින්න පුළුවන් රෝම සාම්රාජ්‍ය තුල කිතුණු ජනතාවට පීඩනය පැවතුනේ. මේක තමයි අපි දකින්න පුළුවන් පළවෙනි පේදුරු පළවෙනි පරිච්ඡේදය අපේ යම් පත්‍රයේ තුන්වෙනි පදයේ සිට හයවෙනි පදයේ දක්වා මුල් සභාවේදී වුණා වූ පීඩනය. මේ දේශපාලන පීඩනය නීරෝ තොමිතියන් සහ ත්‍රාජන් කියන වූ රජුලා මේ කිතුණු ජනතාවට පීඩනය කළා. මේ පීඩනය තුල ඒකට හේතුව රෝම කිතුණු ජනතාව කැමති වුණේ නැහැ රෝම රජු කෙනෙක්ට ලෝඩ් කියනවා නම නැත්තම් ස්වාමීනි කියනවා පදයක් දෙන්න. එයාලා ඒකට විරුද්ධින් නැගිටලා කියපු දෙයක් තමයි රෝම රජු කෙනෙක් ඔයාට මේ අපගේ ස්වාමීනි. යේසුස් වහන්සේ තමයි අපගේ ස්වාමීනි. ඒ නිසා තෝමාගේ කියවීම ඒක දේශපාලනයට විරුද්ධින් එතුමා ප්‍රකාශ කරා වූ ප්‍රකාශනය. තුන්වෙනි එක අපි දකින්න පුළුවන් ග්‍රීක සංස්කෘතිය තුල විවිධ දෙවියෝලා හිටියා. ඒ දෙවියෝලා පිළිගත්තේ නැහැ කිතුණු සමාජය. ඒ නිසා මේ කාලේදී තෝමස්ගේ කියවීම අවශ්‍යයි. ග්‍රීක සංස්කෘතියට විරුද්ධව නැගිටලා කිව්වා ග්‍රීක සංස්කෘතිය ඉන්නා වූ ස්වාමීනි නෙමෙයි මගේ ස්වාමීනි. මගේ ස්වාමීනි නම් යේසුස් වහන්සේ. ඒ නිසා මේ තෝමස්ගේ අදගල ප්‍රකාශනය ඒ කාලේදී ග්‍රීක සංස්කෘතියට ජූද ආගමට සහ රෝම දේශපාලනයට විරුද්ධව එතුමා කරා වූ ප්‍රකාශනය. පීඩනය තිබුණා. ඒ වගේ අවස්ථාවේදී කිතුණු සභාව තෝමා නැගිට සිටියා. ඒ නිසා තමයි අපි සියලු දෙනාම දන්නවා තෝමා ගැන බලන විට එතුමා ඉන්දියාවට ඇවිල්ලා සුභාරංචිය සන්තලා එතුමා මරණයට පත් වුණා. එයා විතරක් නෙමෙයි මුල් සභාව ඒ අත්දැකීම තුල යන්න කැමති වුණා. ආදරණීය දේව යනතාව අද වගේ අවස්ථාවේදී අපි දකින්න පුළුවන් අපගේ ඇදහිල්ල වලට විවිධ අභියෝගයක් එනවා. විශේෂයෙන් කොරෝනා වෛරස් සඳහා
අපි පැවැත්වෙන්නාව තත්ත්වය තත් සඳහා අපිට ලොකු අභියෝගයක් අපේ ඇදහිල්ලට. අපිට පුළුවන්ද දෙවියන් වහන්සේව ස්වාමිනී කියලා කියන්න. නැත්නම් අපිට පුළුවන්ද දෙවියන් වහන්සේව යේසුස් වහන්සේව දෙවියෝ කියලා කියන්න. මගේ අත්දැකීම තුළ අපිට පුළුවන්ද කියන ප්‍රශ්නයක් පතු වෙනවා. ඒක විතරක් නෙමෙයි. ඒප්‍රිල් 21 වෙනිදා අපි දන්නවා අපේ ලංකාවේදී රෝමන් කතෝලික සභාව විශේෂයෙන් සෙන්ට් සෙබස්ටියන් චර්ච් සෙන්ට් ඇන්ටනිස් චර්ච් එක විතරක් නෙමෙයි සයන් චර්ච් බැටිකුලෝ වල බෝම්බයක් පුපුරා. ඒ නිසා පන්සලකට වැඩි පිණිස යනතාව තමුන්ගේ ජීවිත පූජා කරා. අද ආබාධිත තත්ත්වය නිසා ගෙදර තුල සිටිනා වූ යනතාව බොහෝ අය. එයාගේ අනාගතය ගැන මතුවන වූ ප්‍රශ්නය කීප දෙයක් ලොකු ප්‍රශ්නයක් මතුවෙනවා. ඒ නිසා මේ වගේ අද අවස්ථාවේදී අපිට පුළුවන්ද යේසුස් වහන්සේව ස්වාමිනී කියලා කියන්න. දෙවියෝ කියලා කියන්න. ඒ නිසා තමයි තෝමස්ගේ අතකින්ම වැරගත් වෙනවා. අපි පංගු වෙමු. නවත වරක් යේසුස් වහන්සේගේ නැවත නැගිටීම තුළ අපි පංගු වෙමු. ඒ පංගු වෙන තුළ අපි අත්දැකීම ලබා ගමු. ඒ අත්දැකීම අපිට අවශ්‍යයි අපගේ ප්‍රකාශනය කියන්න. ඉරිදිපත් කරන්න. ඒ නිසා ආදරණීයතාව අපගේ ඇදහිල්ල අපේ ඇදහිල්ලෙන් අඩු වෙලා ජීවත් වෙනවා. ඇදහිල්ලෙන් නැති වෙලා ජීවත් වෙනවා. ඒ නිසා අපි නවතවරක් යේසුස් වහන්සේව ස්වාමිනී දෙවියෝ කියලා අපි කියන්න ඕන. ඒ නැවත නැගිටීම අත්දැකීම තුළ අත්දැකීම ලබා ගන්න අවශ්‍යයි. අපි පංගු වෙන්න අවශ්‍යයි. ඊට පස්සෙ ප්‍රකාශනය දෙන්න පුළුවන්. ඒ නිසා ඒ බදිය කරන්න අපගේ සුත්තාන් වහන්සේගේ උදව්වක් සහ සැලසීම සහ සමාගය අපි ලබා ගමු. My dear people of God, I would like to focus your attention on the gospel passage which we have just heard. The gospel according to St. John chapter 20 verses 19 to 31, where we can see a faith statement of Thomas. He cried out and said, "My Lord, my God, my Lord, my God." This particular faith statement comes out, one, the participations. Secondly, experience. Finally, the expression. The first part of the gospel clearly says that Jesus appeared to his disciple and greeted them. The peace be with you. That is the general greeting. Generally, when they see each other, they greet in the words of peace be with you. So after that, the disciple of Jesus really they told Thomas about the revelation of Christ. But the disciple of Jesus, Thomas, did not want to either listen or accept. Because really he didn't, he did not have the experience or the participants' experience. Then once again Jesus revealed himself to Thomas. So he participated, he has received experience, finally he expressed, saying that, "My Lord and my God." Really, this particular statement is a revolutionary statement. One, it is against the Jewish law. The concept, the word Adonai, it's really God. Lord, that's referred to God. Here, Thomas has given the name to Jesus Christ as the Lord. Or is something against the Jewish law. That's what I like to call is something religious revolutionary statement. Secondly, this is political revolutionary statement. Because during the first century, as we all know, the Christian community, they have gone through the experience of persecution.
under the leadership of Nero, Thomsians, as well as Trajan. Many people have gone through the experience because why they refuse to accept that Caesar as a Lord. According to the Roman traditions, the Roman king Caesar is the Lord. But the Christian community, they stood against this concept, including Thomas. They cried out and said, Jesus Christ is the Lord. Finally, this particular statement of Thomas is something against the Greek culture. In the Greek culture, they had several gods, several lords. So Thomas says, the statement of Thomas says here, this is not the Greek Lord. Our Lord is the Lord and God. So this is something against the Greek culture. This is the whole purpose of John Gospel, John chapter 20 verse 31. Therefore, my dear people of God, we all are living in a context where our faith has challenged in many ways. As we all know, more than 160,000 people died. And also, more than 2.3 million people affected by the coronas. Uncertainty of our future. And also 21st of April, coming Tuesday, we are going to remember the people who sacrificed their lives due to bomb blast at St. Sebastian, St. Anthony's Church in Kochikane, as well as Zion Church in Batikuru. More than 100 people have become disabled. Therefore, there are many factors for contributing or challenging our Christian faith. Therefore, my dear people, are we ready to say, Jesus, you are my Lord and you are my God? Therefore, let us enter into the experience of resurrection and participate in the experience. Then we'll get some experience. Finally, we will be able to say, Lord, you are my God. And also let us ask God to help us to grow in our faith. That's what St. Paul says clearly. Nothing cannot separate from the love of Christ. Therefore, let us ask God to help us to have faith in Him. That faith can help us to share the message of peace and forgiveness with one another. May God bless you all. Amen. Amen. My dear people of God, let us prepare ourselves to pray for other people. Before that, let us listen to the song. Let us commit ourselves in thy hands. Api විශේෂයෙන් වැදගත් යාත්‍රාව කාලය තුල අපි යන්නේ සූදානම් වෙලා අපි යන්නේ ඉස්සලා මේ ගීතයකට අපි සවන් දෙමු. මේ ගීතය තුල අපි අපගේ ජීවිතය දෙවියන් වහන්සේට பூஜா කරමු. எனவே நாங்கள் பரிந்து பந்தாடல் அனுபவத்துக்குள்ளே செல்லுவதற்கு முதல் நாங்கள் எங்களையும் எங்கள் வாழ்க்கையையும் கர்த்தரிடத்திலே இப்பொழுது ஒப்படைப்போம். அதற்கு முன்பதாக இந்த பாடலிலே கலந்து கொள்வோம். இந்த பாடல் எங்களை வழிநடத்துவதற்கு உதவியாக அமையும். Maki
दिव्य पुराण आलोके एवना पूरे सारे दिव्य पुराण. Let us thank God for the wonderful time. Once again, God has given us to come to His presence with our praise and thanksgiving. At this time, let us offer our prayers. Very especially, we continue to pray for the people who sacrifice their lives due to coronavirus. Let us remember in our country, there are 7 people sacrificed and also 250 people affected by the corona. And also let us continue to thank God for the sacrifice of our doctors, nurses, police and armies, navies and all the officers for their contributions. Let us continue to pray for the people who sacrificed their lives due to bomb blast 1 year ago. St. Sebastian Church, Katukete, Kochikade Anthony's Church and Zion Church in Batticaloa, and also the people who are affected by the bomb blast due to several reasons, in several ways. May their soul rest in peace and rise in glory. And also let us ask God to their relatives, and also ask God to give His peace. And also let us continue to pray for the Muslim community in Sri Lanka. Let us ask God to help us to share the love of God with them. And also we pray for the YWCA, the institution people. They are going to celebrate their day on the 24th of this month, coming Friday. Let us thank God for their services in Sri Lanka and other parts of the world, the form of ecumenism, as well as the social services, social action and social justice. And also we pray for the people who are in the foreign countries, especially let us remember the members of Christ Church. சத்யநாதன் குடும்பத்தினரை நினைத்துக் கொள்வோம். கனடாவில் இருக்கிற அவருடைய மகள் உஷா பாஸ்டியனுடைய மகள் கனடா, மகன் மத்திய கிழக்கு நாடு, மார்கரெட் சார்ல்ஸுடைய கணவன் மற்றும் மகன் பிரான்சிலே, ட்ரெஜீவனுடைய தந்தை பிரான்சிலே, ராணி அவர்களுடைய கணவன் மத்திய கிழக்கு நாடிலே, புஷ்பம் அவர்களுடைய சகோதரர் மாலைதீவிலே, அனிதா அவருடைய தந்தை, திருவாளர் அன்ட்ரூ அவர்களுடைய மனைவி மற்றும் மகள் அமெரிக்காவிலே, திருமதி சீவரத்னம் அவருடைய மகள் அமெரிக்காவிலே, பாஸ்கரன் அவர்களுடைய சகோதரன் இந்தியாவிலே மற்றும் பிள்ளைகள் ஆஸ்திரேலியாவில் இருக்கும் உறவுகள், ரோஜர் அவர்களுடைய குடும்பம்
மருமகன் மத்திய கிழக்கு நாளிலே மகள் ஆஸ்திரேலியாவிலே ரூபி அவர்களுடைய சகோதரன் கனடாவிலும் மற்றும் அவருடைய வெளிநாடுகளில் இருக்கின்ற உறவுகளை நினைந்து கொள்ளுவோம். Let us remember Reverend Samuel Kovilpilla, who is in India today, Chennai. Let us remember the Reverend Sahayam's family, Leshni, Sahayam's relatives, brothers, all are in Australia and other parts of the world. Just pray for Kendry family. இதோடு கூட நாங்கள் திருவாளர் ஐயா அருப்பணி ஐயாத்துறை அவருடைய குடும்பத்தை நினைத்துக் கொள்வோம். அவருடைய சகோதரி மற்றும் கணவனர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார்கள். எனவே தூர தேசங்களிலே தங்கள் உறவுகளுடன் வாழுகின்ற குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தாமே அவரை காத்து இருக்கிற இடங்களில் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொள்வோம். Let us remember the daughter of Kamala and Manikam, the Fiona Manikam, also out of the country. Let us remember Vicky's, Abraham's sons and daughter in England and Australia. And known and unknown people. And also let us remember the people who are sick, body, mind, and spirit. Especially we remember Mr. Mahendran, who is in the hospital from Kengal, Christchurch. And also we remember Mr. and Mrs. Ratnapandian, Mr. Thangaya, Mr. Rajaratnam, Mrs. John, Usha Bastian, Miss Vatsala, Miss Subhamani, known and unknown people, expecting our prayers. And also we remember the people who are celebrating their birthdays last week and this week as well. We pray for Jiva Rajasingh Devadasan, Anita Sridharan, Selvi Vatsala, Selvi Stephanie Manogaran, Pushpa David, going to celebrate your birthday coming Tuesday. You remember her family, Hashit and Pravina and Angel. And also we pray for a theological student, Shamit, his wife, also celebrated her birthday. And also let us remember Mr. Lionel Pereira,
husband of Priscilla. Let us continue to pray for Priscilla as well. And we remember the people who have gone before us. Let us thank God for their life and ministry. Especially we remember Mrs. Premila Prakash, and also we remember Mr. Ayature entered into the eternal life, remembering coming Tuesday, the father of Reverend Pakiraja Prakash and their families. And also we remember the Ratna Kumar, who also died on the 20th of April. Father Paki's sister's husband. Let us thank God for their life and work. Especially let us ask their love. Let us ask God to give His strength and courage to their loved ones. May their soul rise in peace and glory. Lord, hear our prayer. Let our cry come unto you. கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேளும், எங்கள் விண்ணப்பம் உம்மிடத்திலே சேருவதாக. எங்கள் விண்ணப்பங்களையும் எங்களையும் நாங்கள் கர்த்தரிடத்தில் ஒப்படைத்து யாவரும் ஒன்றிணைந்து ஆண்டவருடைய ஜெபத்தை சேர்ந்து ஜெபிப்போம். Let us pray together as the Lord and Savior has taught us to pray. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்பவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எம்மை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி எங்களுடன் கூட இருந்து நாங்கள் கடவுளையும் அவர் மைந்தனாம் இயேசு கிறிஸ்துவையும் பற்றும் அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி எங்கள் இதயத்தையும் எங்கள் மனதையும் பாதுகாக்கட்டும். தந்தை, மைந்தன், புனிதாவியினரே ஆசி எங்களுக்குள்ளும் எங்களோடும் என்றைக்கும் நிலைத்திருக்கட்டும். The peace of God which passes all understanding, keep our hearts and minds in the knowledge and love of God and of His Son, Jesus Christ our Lord, and the blessing of God Almighty, the Father, Son, and the Holy Spirit be amongst us and remain with us always. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரையே நீ சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே நீ சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே நீ சோஸ்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ ஒருபோதும் மறவாதே. ஆமென். ஆமென். கர்த்தருங்களே ஆசீர்வதிப்பார்களாக. உபசீர்வத நாமத்தை இயேசு விட்டாய். God bless you all.